நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ராஜ்யசபா எம்பி சீட் தரப்படாததால் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா கோபத்தில் உள்ளார். இந்த சூழலில் மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தார். கருணாநிதி பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு புகழாரம் சூட்டி அறிக்கையும் வெளியிட்டார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் அக்கட்சியை சேர்க்க மூத்த அமைச்சர் ஒருவர் பேச்சு நடத்தியுள்ளார். அதன் காரணமாகத்தான் யாருடன் கூட்டணி என்பது குறித்து அடுத்த ஆண்டு அறிவிக்கப்படும் என பிரேமலதா கூறியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கேள்விக்கு நேற்று பதிலளித்த செல்வ பெருந்தகை, இண்டி கூட்டணியின் தமிழக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி குறித்து அவர்தான் முடிவு செய்வார். தேமுதிகவை வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்றார். இது குறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது: தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி தொகுதிகளில் திமுக பலவீனமாக உள்ளது. தென்காசியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுகவுக்கு அதிருப்தி உருவாகியுள்ளது. விருதுநகர், தேனி, மதுரை போன்ற மாவட்டங்களிலும் திமுகவுக்கு எதிரான அலை வீசுகிறது. தென் மாவட்டங்களில் திமுக கூட்டணியை பலப்படுத்த தேமுதிக ஆதரவு தேவை என்ற நிலை உருவாகியுள்ளது. தமிழகம் முழுதும் தேமுதிகவுக்கு 2.6% ஓட்டுகள் உள்ளன. குறைந்தபட்சம் 85 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றிக்கு தேமுதிக ஓட்டுகள் கை கொடுக்கும் என உளவுத்துறையும் கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் இதற்கான பேச்சு துவங்கியுள்ளது. திமுக அறிவுறுத்தலின்படியே திமுகவை வரவேற்க காத்திருப்பதாக செல்வ பெருந்தகை வெளிப்படையாக நேற்று தெரிவித்துள்ளார் என அக்கட்சி வட்டாரங்கள் கூறின.